ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டைலரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளீட் வச்ச லாங் ஃப்ராக் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம கட்டிங் வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அளவெடுத்து மெஷர்மெண்ட்டோட கால்குலேஷனோட கட்டிங் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபினிஷிங்கில் நீங்களும் ஓனாக ஃப்ராக் ஸ்டிச் பண்ணிடுவீங்க. ப்ளீட்டட் லாங் ஃப்ராக்குக்கு சிம்பிளாக கஸ்டமர் நமக்கு மாடல் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம். அதுக்கு 1 இன்ச்சு நீளம் 1 இன்ச்சு அகலத்தில் கோல்டன் கலர் கிளாத்தில் நம்ம இப்போ ஸ்பாஞ்சி இந்த மாதிரி ரெடிமேட் ஸ்பாஞ்சி கிடைக்கும், தெர்மாக்கோல்னு சொல்லுவாங்களா, அதை வச்சு நம்ம இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம அந்த சென்ட்ரு பார்ட்டில் இந்த லைனாக அப்படியே அடித்து எடுத்துக்கலாம். அடிச்சுட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுதோன்னு பாருங்கள். வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கிறது கிளியராக தெரியும். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிவிட்டு நம்ம 1/4 இன்ச்சுக்கு அந்த கிளாத்தை ஒரு மடித்து அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடுறோம். இதனால் சிலும்பல் எங்கேவுமே இருக்காது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சுடியோட சென்டரில் இந்த மாதிரி நீட்டாக நம்ம பால் மாதிரி வச்சு ரெடி பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃப்ராக்லேயும் நம்ம டிசைன் வைக்கிறத மட்டும் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதேமாரி புதுசாக படிக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பால் எல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வளைவு மார்க் பண்ணியிருக்கிறோம் பார்த்துருக்கீங்களா, கேன்வாஸில் அந்த மார்க்கரை வச்சு மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியுதா? அந்த அளவுக்குள்ளது தான் நமக்கு அந்த பிங்க் கலர் கிளாத் வரணும். அந்த கிளாத்துக்கு நம்ம தள்ளி நம்ம 1/4 இன்ச்சுக்கு தள்ளி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் எப்படி மார்க் பண்ணுறேங்கிறத கிளியராக தெரியணுங்கிறதுக்காக பென்சிலை வச்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ தூரம் அதோட சென்டரில் அந்த வளைவுக்கு சென்டரில் இப்போ 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்னா அதில் 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி மார்க் பண்ணி நம்ம அந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளாத்தோட சென்டரையும் கேன்வாஸோட சென்டரையும் நீட்டாக ஈவனாக வச்சுட்டு அப்புறம் அதில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த கிளாத்தும் கேன்வாஸும் மூவ் ஆகாது, சேமாக ஒரே இடத்துல இருக்கும். இப்போ நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படி நீவி அந்த சுருக்கமே இல்லாத மாதிரி நீட்டாக நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நீவி விட்டு ஸ்டிச் பண்ணுறதுனால சுருக்கம் எதுவுமே இருக்காது, பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கிறதுனால கஸ்டமர் அதிகமாக வருவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கழுத்தை அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கேன்வாஸில் என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப்பை அப்படியே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணணும். நெக்கிலேருந்து நம்ம கீழே சைடில் அந்த வளைவில் நமக்கு கேன்வாஸ் தெரியுதுல, அந்த இடத்துல நம்ம மாடல் வைக்கிறதுக்காக ப்ளீட் மடிக்கிறோம். இதுக்கு எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படின்னா 3 இன்ச்சு அகலம், லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 40 இன்ச்சுக்கிட்ட எடுத்துருக்கோம். அது நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நமக்கு கொஞ்சம் அது விரிவாக இருக்கிறதுனால வைக்கிறோம். 2 சைட்லேயும் ப்ளேட்டு ஒரே சைடில் தான் நம்ம மடித்து வைக்கிறோம். வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும். இது சிம்பிளாக ஒரு டிசைன் வைக்கணுங்கிறதுக்காண்டி இது இந்த கிளாத் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். எல்லாமே அவங்களோட ஓன் சேரீயில் நம்ம ரெடி பண்ண மாடல் தான். அவங்க சேரீ கிளாத்து தான் இது எல்லாமே. ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்து, நெக்ஸ்ட்டு மெயின் கிளாத்து, அப்புறமா நம்ம கேன்வாஸில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாடலுக்குள்ளே அந்த பிங்க் கலர் 3 கிளாத்தோட நெக் ஷேப்பையும் சேமாக வச்சுட்டு நெக்கில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போடாமலுமே நம்ம கிராஸ் பீஸ் வைக்கலாம். ஆனால் நம்ம தையல் போட்டுட்டு அப்புறமா கிராஸ் பீஸ் வச்சோன்னா துணி விலகாது, பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு சைடில் நம்ம 1/4 இன்ச் மடித்து தைச்சோம். அப்புறமா இப்போ நம்ம அந்த லைன் 3 கிளாத்தையும் ஒரு போல் வச்சு நெக்கை ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அந்த நெக்கு மேலே 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் அந்த வளைவில் லூஸ் விட்டு திருப்பணும். ரொம்ப டைட்டாக திருப்பினா நம்மளால் கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியாது. அந்த லூஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்ம என்ன நெக் ஷேப் கொடுக்குறோமோ அதே ஷேப்பு அழகாக வரும். கிராஸ் பீஸ் சைடில் 1/4 இன்ச்சு கண்டிப்பாக மடித்து தைச்சிருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம அதை நல்லா ஸ்டிச் பண்ண கிராஸ் பீஸை நம்ம மாற்றி திருப்புறோம். மாற்றி திருப்பும்போது லூஸ் இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக இருக்கணும். நம்ம 1/4 இன்ச்சு நம்ம தையல் போடணும். அந்த 1/4 இன்ச்சுக்குள்ள ஷேப் அழகாக தெரியணும். அது நம்ம எவ்வளோ நீட்டாக அதை மடிக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. பாருங்கள், நம்ம எவ்வளோ நீட்டாக
கிராஸ் பீஸை வச்சு பைப்பிங் மாதிரி நெக்கில் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம நெக்கோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை நம்ம வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கணும். கீழே வந்து மேலே வந்து ஆல்ரெடி 2 இன்ச் தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமா கீழே வந்து 2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இப்போ அதில் அந்த பைப்பிங் பக்கத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்கள். அதில் வந்து மேலே இருந்து நம்ம ப்ளீட் வைக்காமல் எம்டியாக வச்சுட்டு அப்புறமா அந்த வளைவு ஷேப்பில் மட்டும் நம்ம அந்த டிசைன் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் 1 சைட் தையல் போட்டதுனால தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதனால் சைட்லேயும் 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்கள். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ராக்குக்கே ஃப்ரண்ட்டு மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி நீட்டாக பஃப் ஸ்லீவ் வச்சு பெல்ட் வச்சு அயன் பண்ணி ஃப்ரீ ப்ளீட் எடுத்து அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதேமாதிரி உங்களுக்கு டெய்லரிங் வீடியோ என்ன வீடியோ தேவையோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் அந்த வீடியோவை அப்டேட் பண்ணுவோம். உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணாகவே நம்ம யூடியூப் சேனல் இருக்குது. டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.